ஆசை ஆசையா வளர்த்த ஆடு உன்னை வைக்க போறது நினைச்சா ரொம்ப கஷ்டமா இருக்குது. என்னடா அழுதுனுக்கிற? தாத்தா இந்த ஆடை விற்க போறியா? ஆளை வர சொல்லிட்டுக்கிறேன்டா, வந்துருவாங்க. 3 நாள் வளர்த்துட்டோம், இது விற்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு தாத்தா. அடைவன் யாரா அவன்? 150 ஆடு இருந்துச்சு, அப்ப விற்கும் போது கஷ்டம் இல்லை, இது மட்டும் கஷ்டமா? தெரியலையே, கஷ்டமா இருக்குது. ஆடுனா எத்தனை கிலோ தேரும்? ஒரு 5 கிலோ தேருங்க, கறி மட்டுமே. ஆடு புடிச்சு போறதுக்கு வந்துட்டாங்களே. யோ நான் பொம்பளாட்ட காமிக்கிறீங்க? அட ஆம்பளாடோ பொம்பளாடோ உங்களுக்கு தேவை ஆடு புடிச்சுன்னு போங்க. அந்த பாவத்தை நான் செய்ய மாட்டேன். இதுல என்னங்க பாவம் இருக்குது? புடிச்சுன்னு போங்க பாய். தப்புப்பா, ரொம்ப தப்பு. அது குட்டி போட்டோம், அது குட்டி கடை வந்துச்சுன்னா எத்தனை போறேன். அது இது வரைக்கும் 25 வயசு குட்டி போட்டுச்சு. புடிச்சுன்னு போ, முத்துநாடுதான். நல்லா இருக்கும்பா, டேஸ்டா இருக்கும். திரும்பி வாங்குவாங்கண்ணா, எத்தனை மணி போனா? பாய் புடிச்சுன்னு போங்க பாய். என்ன ரேட்டு சொல்றீங்க? என்னப்பா என்ன ரேட்டுன்னு கேக்குறாங்க? எவ்வளவு ரேட் சொல்லலாம்? 10 ரூபா குத்துட்டு எத்துமா சொல்லு. அவ்வளவுதான் ஆகாது. நீங்களே யாரா இருக்குன்னா வித்துக்குங்க. என்ன பாய் போறீங்க? வாங்க பாய். உங்க அப்பா நான் இவ்வளவு ரேட்டு சொல்றான். அட கொஞ்சம் கம்மி பண்ணுதான் சொல்லப்பா. ஒரு 100 ரூபாய் கம்மி பண்ணிக்கலாம், அது கம்மி பண்ண முடியாது. பாய் 9900 ரூபாய் கொடுங்க, உடனே முடிச்சிருவோம். ஆமா, இவங்க பெருசா குறைச்சிட்டாங்க. போங்கடா, நான் வேற இடத்துல பாத்துக்கிறேன். வாங்க பாய் பேசிக்கலாம். நோ நல்லா அண்ணா, எனக்கு பிடிச்சா அண்ணா, கறி நல்லா டேஸ்டா இருக்குண்ணா, வாங்கிக்கண்ணா. என்னண்ணா ஆடு வித்துறியா? என்ன பாய் வந்திருக்கிறாரு? ஆமாப்பா, கொஞ்சம் கஷ்டம், அதனாலதான் ஆடை வித்துடுறான். நோ பல குட்டியை போட்டு உங்களெல்லாம் நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்த ஆடாச்சேனா அது. அங்க நல்ல நிலைமை இந்த ஆடை விற்க போறோம். அதுவும் கரெக்ட் தான். என்ன எவ்வளவு ஏத்துக்கிறேன்றாரு பாய்? 10,000 நாங்க சொன்னோம்பா. பாய் வந்து விலை அதிகம்ன்றாரு. என்ன பாய் கண்ணை 20,000 ரூபாய் குத்து வாங்கிட்டு போலாம். 20,000 ரூபாய் அந்த ஆட்டுக்கு குத்துட்டு பட்டணமா போட்டு போக சொல்றியாண்ணா? 50,000 ரூபாய் சம்பாதிக்கலாம் பாய், 20,000 ரூபாய்க்கு வாங்கி. உங்க ஊருக்காரன் தானே, நான் இப்படி அநியாயமா புழுவுறேன்? அட கம்முன்னு இருப்பா, இவ்வளவு அதிகமாலாம் சம்பாதிக்க முடியாது. உனக்கு தெரியாதுண்ணா, நானே 5,000 ரூபாய் குத்து வாங்கிட்டா. உண்மையா சொல்ற? வாங்கிக்கிறேண்ணா, பாய வேணான்னு சொல்லு, நான் வாங்கிக்கிறேன். நான் எப்படா வாங்குறேன்னா? இவன் ஏதோ சொல்லிருந்தா நீ வந்து வாங்குறேன்ற. பாய் உனக்கு வேணான்னா சொல்லு, தம்பிகிட்டே கொடுத்துறா. குத்துக்கா நானும் அதுகிட்ட வந்து மோதி நின்ன மாதிரி இருக்குதா? ஏம்பா உண்மையா நீ வாங்கிக்கிறியா 5,000 ரூபாய்க்கு? அவரு முன்னாலே வந்து கேட்டாருண்ணா, அவர்கிட்டே குடுத்துருங்க 10,000 ரூபாய்க்கு. வா எவ்வளவு தங்கமான மனசு தம்பிக்கு. பாய் உங்களுக்கே 10,000 ரூபாய்க்கு ஆடை கொடுக்க சொல்லிட்டாரு. நான் எப்படா 10,000 ரூபாய்க்கு வாங்குறேன்னா? அவன் 5,000 ரூபாய் கேக்குறான்ல, அவங்ககிட்ட கொடு. பாய் எங்க ஊரை பொறுத்த வரைக்கும் ஒருத்தட்ட வித்ததுன்னா வித்ததுதான். நீங்க போங்க, நான் அடுத்த ஆடு கூட வாங்கிக்கிறேன். நீ செட் பண்ணி வச்ச ஆள் தானே அது? அதெல்லாம் இல்ல பாய். டேய் இவ்வளவு காலமா ஆடு வியாபாரம் பாக்குறேன்னு எனக்கு தெரியாதா? பாய் நல்ல குடும்பத்துல பிறந்தவங்க நாங்க, அப்படிலாம் பண்ண மாட்டோம். அப்போ அவனை 5,000 ரூபாய்க்கு வாங்கிட்டு போக சொல்லலாம். ஐயா என்ன வாங்க மாட்டேன்னு நினைச்சிட்டு இருக்கிறியா? நீ என்னடா கத்திங்கிறீங்க? எனக்கு ஆட வேணா ஒண்ணு வேணா, போங்கடா. அட இருந்தா பாய், ஆனா அவனா கோச்சின்னு போறீங்க. அவன் செட்டப் தம்பி தான், கொஞ்சம் ஓவரா கூவிட்டான், கோச்சிக்காதீங்க. எனக்கு தெரியும்டா கண்ணா. என்னன்னா பாய் கண்டுபிடிச்சிட்டாரு. பின்ன அந்த ஆடை யாரா 50,000 ரூபாய்க்கு வாங்குவாங்க? டேய் உங்க கதையை விடுங்க, கச்சாத எவ்வளவு தெரியுங்க? ஒரு 500 ரூபாய் கம்மி பண்ணி 9,500 ரூபாய் கொடுங்க, உடனே கொடுத்துறேன். அவ்வளவு கம்மியில நான் கொடுக்க மாட்டேன். கொடுக்கல வச்சுனா தலையை நக்கு விட்டுங்கடா, நான் வரண்டா அப்பா. அட இருந்தா பாய். என்னடா நான் ஒன்னா இருங்கப்பா இருங்கப்பான்றா, உங்க அப்பா தான் கொடுக்க மாட்டானே. நான் கொடுக்க வைக்கிறேன். ஓ 9,500 ரூபாய்ப்பா. டேய் 9,500 ரூபாய் நான் கொடுக்குறேன்னு சொல்லவே. அப்ப வேலைக்கு ஆகுது, அமிச்சுண்ணா நம்ம போய் சந்தையில போய் வித்துக்கலாம். வித்துக்கடா, போய் வித்துக்கோ. நான் என்கிட்ட தான் விற்க சொன்ன மாதிரி பேசுறீங்க, நான் வரேன்டா. அட இருந்தா பாய். பாய் பாசமா வளர்த்த ஆடு, ஏதோ போட்டு குத்து எடுத்துன்னு போங்க பாய். கடைசியா ஒரு வேலை சொல்றேன், பாய் கிட்ட ஓகே வாக்கல். என்ன வேலைப்பா சொல்லு, பாய் வாங்கி பாரு. 9,800 ரூபாய்க்கு கொடுத்துடலாம். சூப்பர்ப்பா, ரொம்ப கம்மி பண்ணிட்டியா? வெங்காயத்தை கம்மி பண்ண, நீ 500 ரூபாய் கம்மி பண்ண, 200 ரூபாய் தான் கம்மி பண்றான். அதெல்லாம் கரெக்டா இருக்கும் பாய், கொடுத்துட்டு ஓட்டுன்னு போ டக்குன்னு. டேய் எனக்கு வேணாம்டா, நான் அவளை காசு கொடுத்து வாங்கிட்டு போக மாட்டேன்டா. என்ன பாய் நீங்க இப்படியும் வர மாட்டேங்கிறீங்க அப்படியும் வர மாட்டேங்கிறீங்க. சரி உங்க ரேட் தான் என்ன சொல்லுங்க. 5,000, அதுக்கு மேல ஒத்த பைசா தர மாட்டேன். 5,000 தானா? அதெல்லாம் வேலைக்கு ஆகாது பாய், அதெல்லாம் வேலைக்கு ஆகாது. அப்ப போ. அட இருந்தா பாய். நோ 5,000 ரூபாய்க்கெல்லாம் விற்க முடியாது. எவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்த நாய் அது. நாயா? அது ஒண்ணு இல்ல, நாங்க நாய் கூட வளர்த்துருக்கோம் பாய், அதை நினைச்ச சொல்லிட்டாரு. ஆடு
இந்த நட போதுமா, இந்த ஆட்டம் போதுமா, இந்த ஆட்டம் போதுமாடா. இப்ப என்ன பண்ணுகிற மொக்க காமிட்டியா? அவன் ஆட சொன்னான், அதனால ஆடினேன். பா செம்ம அருவாளிங்கடா அப்பா. சரிண்ணா 5000 ரூபாய்க்கு தருவே தர மாட்டியா? தர முடியாது, அதெல்லாம் தர முடியாது. தர முடியாதா? அப்படியே உங்க அப்பன் தள்ளி போட்டு நக்கின்னு சொல்ல ஆட்ட, நான் வரேன். பாய் இருங்க பாய். நான்ப்பா கத்தினே இருக்கீங்க உங்க கூட்டாண்டா. அது ஒண்ணு இல்லப்பா, ஆட்டை வித்துடுறான். ஆடு யாத்து எங்காடுறா? நீங்க எப்ப ஆடு வச்சீங்க? அதெல்லாம் வளர்த்தான். உன் வேலையை பார்த்து போப்பா. எப்ப ஆடு வாங்கணும்னு கேட்டு தப்பா? தப்பு தான்டா. போற கோவத்தை கழிப்பு பண்ணிக்காத. இப்ப அப்படின்னா கேட்டான் கோவப்படுறா. திட்டு பையன் அவன் ஆடை திடீர்னு போயிடுவான், அதனால தான் அப்படி சொல்றேன். ஒரு அக்கா ஆடு காணன்னு கத்தின்னு போச்சு. இந்த ஆடா இது? ஏய், நாங்க அண்ணன் தம்பி 3 பேரு, நாங்க வளர்க்குற ஆடுறா அது. இவ்வளவு வருஷமா பாக்குறேன், ஆடே வளர்க்கலையே நீங்க. ஓ இவனை அச்சு தெத்துப்பா, ஓரா பேசினுக்கிறான் பாரு. ஏய் போடா போடா போடா. நான் மண்டா என்ன அச்சு தேத்துறா, வந்து உன்னை பாத்துரு. டேய் என்னடா சொல்லிட்டு போறான் அவன்? பைத்தியம் பாய் அவன். சரி ஒரு ரேட்டு குத்துரு வாங்கி போங்க. பாசமா வளர்த்த ஆடு என்னிட்டு போகுது. 5000 ரூபாய் ஃபைனல் என்ன சொல்றா? சரி கொடுங்க. நான் ஒத்துக்க மாட்டேன், மேல போட்டு கொடுங்க. பாய் 5100 ரூபா குத்துரு. இது ஓகே. என்னடா 1 ரூபாய்க்கு ஓகே சொல்லிட்டோம் உங்க அப்பா? அது அப்படிதான் அல்ப. நீங்க காசை கொடுங்க பாய். 1 ரூபாய் கடையில வந்து வாங்கிக்கோ. சரி பாய். ஒரு ஆட்டை ஒழுங்கா பாத்துக்க மாட்டேடி. இப்ப எங்க தேட வேண்டியதா இருக்குது பாரு. ஐயோ நான் எங்க தருவேன்னு தெரியலையே. செல்வி 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 கத்து. மூதேவி நல்லா தூண்டு தூங்கிட்டே எவ்வளவு நேரம் கழிச்சு தான வந்துக்குது பாரு. ஏங்க நம்ம ஆடு சத்தம் மாதிரி கேக்குதுங்க. செல்வி செல்வி ஸ்ட்ரைட்டா அப்படியே வாடி குடிச்சியா? இதெல்லாம் தீட்டு பாருங்க பூச்சி வச்சிருக்கானுங்க. செல்வி செல்வி ஏங்க அதோ இருக்கு செல்வி. யாரா அது? அதெல்லாம் பாக்காதீங்க, வாங்க முத ஆட்டை பிடிங்க. அப்பா ஆட்டை ஊருப்பா. தம்பி ஆட்டை ஊர்றா. இந்தாங்க பாய். பாய் புடிங்க ஆட்டை. நைனா ஊரியா. செல்வி செல்வி நான் செல்வியா? எங்க செல்வியா? உங்க செல்வியா? யோ 5000 ரூபாய் கொடுத்து வாங்கிக்கிறியா? யார் ஆட்டா 5000 கொடுத்து வாங்குவா? அட திட்டு பசங்களா, அத கடை கட்டுன்னு ஓட்டாங்களா? யோ அந்த பக்கம் என்ன திரும்பி நிக்கிற? நீ தான் திருட்டு வந்தனா? நான் ஏன் திருடின்னு வரேன்? நான் கறி கடை பாயா. அப்ப திருட்டு ஆட்டு வாங்குறே நீ? டேய் அப்பா எனக்கு ஆட வேணாம் ஒண்ணும் வேணாம். என்னை ஏமாத்திட்டான் திட்டு பசங்க. சும்மா விட மாட்டேன். செல்வி அவனுக்கு அறிவு இருக்காது. இங்க வருவீங்களா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோ மறக்காம ஃபுல்லா பாருங்க. நம்ம பணமட்ட சேனலு Facebook, Instagram மறக்காம ஃபாலோ பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு பிடிச்ச வீடியோ தானே வந்துகிட்டே இருக்கும். ஆமாங்க, மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம பணமட்ட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.